ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம வீட்டில் ஓலைப்பாய் தாங்க மெடைய போகிறோம். அந்த காலத்தில் இது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பார்க்க முடிஞ்சதுங்க. ஓலை வீட்டில், அதாவது கூரை வீடு, அதை ஓட்டு வீட்டெல்லாம் இது டோராக பயன்படுத்தியிருக்காங்க. கீழே படுக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க, அம்மா பாத்ரூம் கட்டுறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. இது போல் இருந்து இந்த டைமில் எல்லோரும் மாடி வீடு கட்டிட்டு எல்லாம் மறந்து போயிட்டாங்க. இப்போ இது நினைவுக்காக எங்கள் மரத்துலேருந்து ஒரு பச்சை ஓலையை வெட்டி எடுத்து தாங்க இந்த ஓலைப்பாய் நான் மெடைஞ்சேங்க. எங்கள் குழந்தைகளுக்கும் சரி, இது என்னன்னே தெரியாது, இதுகிட்ட காஞ்சும் அவங்களுக்கு பயங்கரமாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்படியும் ஒரு பாய் இருக்கான்னு. இது போல் நான் மெடைஞ்சிட்டு அது சைடில் இருக்கிற ஓலை எல்லாமே இது போல் நான் முடி போட்டு எடுத்துக்கிட்டேங்க. நாம் அப்படியே விட்டால் சீக்கிரம் அந்த ஓலை பிரிஞ்சு வந்துடும். இது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதையும் இருக்குங்க. இந்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இது பார்க்குறவங்க இது எப்படின்னு ஓலை கிடச்சா இந்த மாதிரி மெடைஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க. நம்ம பழைய நினைவுகளில் இது ஒன்றுங்க. எங்கள் அப்பா இது எங்கள் வீட்டில் மடிவாங்க, அப்பா ஞாபகமாக வச்சுருக்கேன். ஆனால் அப்பா இல்லைங்க. இது இந்த மாதிரி கட்டும் போதும் நல்லா டைட்டாக இருக்கும். லாஸ்ட் நம்ம ஸ்கூல் போகிற குழந்த மாதிரி கூக்கிட்ட போட்டு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பின்னிட்டு ஒன்றா கட்டி வச்சுடுங்க. கட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். தெரியாதவங்க எப்படி மடியாதுன்னு வாங்க சொல்லித்தரேன். 2 சைடுங்க 2 ஓலை எடுத்துக்கலாம். இது போல் எடுத்து வச்சுட்டு ஒரு ஓலையை நம்ம சென்டராக கிழிச்சிட்டு தாங்க இது ஒரு சைடு இருந்து ஒரு ஓலை எடுத்து ஒன்றும் கீழே ஒன்று மேலே இந்த மாதிரி நம்ம வைக்கும் போதும் நம்ம கைட்டாக இது மெடைஞ்சி நமக்கு நல்ல ஒரு தடுக்க, அதாவது ஓலைப்பாய் கிடைக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.